ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயமே பேச போறோம். வை டாப்பர்ஸ் ஃபெயில் இன் சிஏ எக்ஸாம்ஸ். அதாவது மோஸ்டா சிஏ எக்ஸாம்னாலே டாப்பர்ஸ், அதாவது டாப்பர்ஸ்னா நல்லா படிக்கிறவங்க, 10th ஒரு 400 450 மேல, இல்ல 12th 500 550 மேல எடுக்கிற பசங்க தான் மோஸ்டா சிஏ எக்ஸாம் சூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கே சிஏ எக்ஸாம்ல பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. எதனால, அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க, ஒவ்வொரு லெவலில் அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இப்பதான் நீங்க சிஏ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, சிஏ ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க இன்டர் இல்ல ஃபைனல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். மோஸ்டா ஃபவுண்டேஷன்ல யாருமே ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம அதிக மார்க் எடுக்காட்டினாலும் ஈஸியா ஜஸ்ட் பாஸ், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் எடுத்து நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் இங்க கஷ்டமே பட மாட்டாங்க. அவங்க 99% ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிருப்பாங்க. இன்டர்னு வரும்போது தான் அவங்களோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் அவங்க எந்த டெஸ்டா இருந்தாலும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்கூல் டெஸ்டா இருக்கட்டும், எதுக்குமே அவங்க ஃபெயில் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் சிஏ இன்டரா தான் இருக்கும். எதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சிஏ இன்டர்ல ஃபெயில் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்க வாழ்க்கையிலேயே இவ்வளவு அதிகமான சிலபஸ் ஒரே எக்ஸாம்க்கு படிச்சிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th மேக்ஸிமம் 5 பேப்பர், 12th 6 பேப்பர். பட் இங்க பாத்தீங்கன்னா இன்டர்ல 8 பேப்பர். பட் டைமும் ரொம்ப கம்மி தான், 8 மாசம் சொன்னாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மாசம் அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ண ஒரு குஷிலே இருப்பாங்க. ஸோ நம்ம 6 மாசம் எடுத்துக்கலாம். 6 மாசம் எஃபெக்டிவா இருக்கும். அதுல 8 சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்டும் அவ்வளவு தூரம் கண்டென்ட் இருக்கும். ஸோ இவ்வளவு கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம்க்கு அவங்களுக்கு படிச்சு பழக்கம் இருந்திருக்காது. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு கண்டென்ட் அவங்க படிக்க வேண்டியது இருக்கும். இங்க அவங்க பிளானிங்லயே ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. சில பேப்பருக்கு நிறைய டைம் அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு அக்கௌண்ட்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாமுக்கு ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 2 பேப்பருக்கு பாத்தீங்கன்னா 4 மாசம் 5 மாசம் எடுப்பாங்க. பட் கடைசியில பாத்தீங்கன்னா எக்ஸாம் நெருங்கும் போது ஒரு 2-3 சப்ஜெக்ட் நிறையவே பெண்டிங் போர்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளானிங்லயே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அங்கேயே நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. செகண்ட் ஒன், இப்ப நமக்கு ஸ்கூல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் இருக்கும், நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதாவது இப்ப 12th படிக்கும்போது ரெகுலரா நிறைய டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், குவார்டர்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் இருக்கும். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணா டீச்சர் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டோட அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் இருக்கும். பிளஸ் நமக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதனால நம்ம த்ரூ அவுட் 1 இயர் ரொம்ப மோட்டிவேட்டடாவே இருக்கும். நம்ம அந்த 1 இயர் வேஸ்ட் பண்ணாம அப்பப்போ படிச்சுனே இருக்கும், பிகாஸ் ஆஃப் அந்த என்விரான்மெண்ட். பட் அந்த ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட் நமக்கு இந்த 8 மாசமும் கிடைக்காது. ஸோ அதனால நிறைய பேர் ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. சில பேர்லாம் டெஸ்ட்னு வச்சா மட்டும் தான் படிப்பாங்க. பட் இங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்களா தான் பாத்தீங்கன்னா செல்ஃபா செல்ஃப் டிசிப்ளினோட டெஸ்ட் எழுதி பார்க்கணும். பட் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாததுனால, அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் இல்ல ஒரு மோட்டிவேஷன் இல்லாததுனால, அந்த மாதிரி ரெகுலரா அப்ளிகேஷன் கிடைக்காதனால நிறைய பேர் ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. அவங்களோட 100% த்ரூ அவுட் த 8 months கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்கிற 1 மாசம் 1.5 மாசம் நல்லா படிப்பாங்க. பட் என்னன்னா இந்த 8 மாசமும் ஸ்கூல்ல கொடுத்த மாதிரி ஃபுல் எஃபர்ட் இங்க கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு செகண்ட் பிகஸ்ட் மிஸ்டேக். தேர்ட் ஒன், நிறைய பேருக்கு ஃபியர் அவங்க ஹேண்டில் பண்ணி பழக்கமே இல்லை. அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருக்கும். அந்த ஒரு சின்ன பதட்டத்தை நான் சொல்லல, ஃபியரை நம்ம ஒழுங்கா படிக்கல, இல்லைன்னா ஒரு 100% நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த டைம்ல போய் எக்ஸாமை ஃபேஸ் பண்ற அந்த ஒரு தைரியம் நிறைய பேருக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஸ்கூல்ல எல்லா எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் 100% என்னாலும் 70% 80% பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. பட் இங்க நம்மளால 100% ப்ரிப்பரேஷன் எல்லா சப்ஜெக்டும் கொடுக்க முடியாது. இப்ப நிறைய சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். EAS, SM, அது பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம மண்டையில ஏறாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 60-70% தான் நமக்கு கிளாரிட்டி இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல. பட் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒழுங்கா படிக்கல, என்னால பாத்தீங்கன்னா எக்ஸாம் எதனா ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியருக்கு பயந்து நிறைய பேர் எக்ஸாமே எழுத மாட்டாங்க. பாதி பேர் எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆகுறாங்கன்னா, மீதி பாதி பேர் எக்ஸாம் எழுதாமலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுறாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்மளால ஸ்கூல்ல படிச்ச மாதிரி தெளிவா கிளாரிட்டியோட படிக்க முடியாதுனாலும் போய் எக்ஸாம் தைரியமா உட்காந்து எழுதுங்க. நீங்க 7 பேப்பர் படிச்சிருப்பீங்க, ஒரு பேப்பர் ஒழுங்கா படிக்கல, பரவாயில்ல, 8 பேப்பரும் போய் எழுதுங்க. அந்த படிக்காத ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லக் அடிச்சு பாஸ் ஆன கேஸும் இருக்கு. ஃபோர்த் மிஸ்டேக், இங்க சிஏ எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்பவே டிஃபரெண்ட் கம்பேர் டு நம்மளோட ஸ்கூல் சிலபஸ். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டின் நிறைய இருக்கும். 70% 80% டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கும். பட் இங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம யூனிக்கா ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது லா அப்படின்றது நமக்கு புதுசா இருக்கும், டாக்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப புது கான்செப்ட். ஸோ அவங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்காது. அதாவது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குமே தவிர ஃபுல் கிளாரிட்டி இருக்காது. இந்த கிளாரிட்டி கிடைக்கணும்னா நம்ம எவ்வளவு நிறைய பாஸ்ட் எக்ஸாம்ஸ் ரெஃபர் பண்றோமோ, நம்ம போட்டு பாக்குறோமோ இல்லையோ அது டிஃப்ரெண்ட். எவ்வளவு தூரம் நம்ம கண்ணால பாக்குறோம், நம்ம அட்லீஸ்ட் ரெஃபர் பண்றோம், சும்மா படிச்சு பாக்குறோமோ, அவ்வளவு தூரம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே,
எந்த இடத்துல இருந்து எப்படி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து 12th மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு அதே ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க இன்டர்ல பண்ற தப்பு. நல்லாவே அவங்க வந்து படிக்கிற பசங்களா இருந்தாலும் இன்டர்ல இந்த மாதிரி தப்பு பண்றதுனால அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இன்டர்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப செகண்ட் பார்ட், அதாவது இன்டர்ல வந்து கிளியர் பண்றாங்க. ஓகேவா, டாப்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்டர்ல கிளியர் பண்றாங்க. பட் அவங்க எதுக்கு ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறாங்க? இன்டர் மாதிரியே தான் வந்து ஃபைனலி 8 பேப்பர், அதே சிலபஸ் தான், கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். பட் அங்க எதுக்கு ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் மிஸ்டேக் அவங்க பண்றது ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாம இருக்குது. அதாவது இப்ப 3 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப்ல ஒரு 1 year, ஓகே 1 year 1.5 yearsல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆர்வமா வந்து புது வேலையை நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ நம்ம நல்லா பண்ணணும், நம்ம அப்ரிசியேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வத்துல பண்ணுவோம். ஓகே, நைட்டு பகலமா கூட பண்ணுவோம், பிரச்சனை இல்லாது. பட் நீங்க செகண்ட் இயர் இல்ல 1.5 years முடியுதுன்னா நீங்க உங்களோட ஸ்டடியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்களோட ஒர்க் உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி தான். 1.5 yearsல ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க ஃபுல் எஃபர்ட் கொடுக்கலாம், ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் தான் ப்ரையாரிட்டி. ஏன்னா நீங்க கத்துக்கு வந்திருக்கீங்க, ஒர்க் கத்துக்கணும், கரெக்ட். பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சிஏ ஃபைனல் தான் உங்களுக்கு முக்கியம். பட் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் ஒழுங்கா பண்ணாம அது வந்து பெண்டிங்கா வச்சு லேட் நைட்ல பண்றது அந்த மாதிரி சொல்லிட்டு ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டைம்ல அவங்க எடுத்துன்னு வருது. அதனால அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லாம போயிடுது. லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மாங்குன்னு எல்லாமே படிக்க முடியாம கொஞ்சம் திணறாங்க. இது அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸிங் டூ மச் ஆன் கிளாஸஸ். அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் நிறைய கேட்பேன், நீ இப்ப என்னடா பண்ற, இல்ல வந்து எந்த ஸ்டேஜா இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் நான் கிளாஸ் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த கிளாஸ்னா FRSFM. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸே வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கிளாஸே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளாஸ் பார்த்தாலும் சரி வந்து போட்டு பார்ப்போமா, சோ நம்மள புக் எடுத்து வச்சு படிப்போமான்னு கேட்டா அதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா கிளாஸ் பார்க்கறது அப்படின்றது ஒரு 10% ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். நீங்க போட்டு பார்த்தா தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல போய் அதை எழுத முடியும். பட் இங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய லெக்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும், 400 hours 500 hours சொல்லிட்டு. என்ன கேட்டேன்னா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பார்க்கணும்னு தேவையே இல்லை. எவ்வளவு தூரம் நம்மளா புக் எடுத்து வச்சு படிக்கிறோம், நம்மளா போட்டு பார்க்கறோமோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இங்க நிறைய பேர் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. போட்டு பார்க்கறதுலாம் வந்து நம்ம எக்ஸாம் லீட் வச்சுக்கோம், நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது வெறும் கிளாஸ் மட்டுமே பார்க்கலாம், ஏன்னா வந்து எனக்கு கிளாஸ் பார்க்கறது மட்டும் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ் மட்டுமே பார்ப்பாங்க. அது ரொம்ப தப்பு. ஸோ நீங்க ஆர்டிகல்ஷிப் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்க்கணும், பிளஸ் வந்து போட்டு பார்க்கணும். கிளாஸ் பார்க்கறது கூட பரவாயில்ல, நீங்களே எடுத்து போட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க யூடியூப்ல கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம். பட் 500 hours நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில அவங்க பெரிய கேப்பே விட்டுக்க மாட்டாங்க படிப்புல. 10th 11th 12th ஃபவுண்டேஷன் இன்டர்னு சொல்லிட்டு அடிக்கடி எக்ஸாம் வந்துட்டே இருக்கும். பட் ஃபைனல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 years இல்ல 2 yearsக்கு அப்புறம் தான் அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க. ஸோ இந்த 2 yearsல அவங்க அந்த ஒரு ஸ்டூடெண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் அது வந்து அவங்களுக்கு நிறைய வந்து மிஸ் ஆயிருக்கும். மறுபடியும் அவங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபைனல்ல கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஃபார்ம் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் லாங் கேப். இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ரெகுலரா வந்து அந்த டிசிப்ளினை விடாம நமக்கு ஒர்க் அடிக்கடி இருக்கும். ஓகேவா, ஒர்க் இல்லாத டைம்ல 100% கொடுக்கணும், ஒர்க் இருக்கிற டைம்ல அட்லீஸ்ட் 10%. இப்ப சில மந்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூ டேட் இருக்கும், ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஓகே, அந்த டைம்ல வந்து நம்ம 1 hour படிக்கிறதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour சும்மா ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே போதும், நமக்கு அந்த ஒரு ஃபார்ம் அவுட் ஆகாம இருக்கும். இங்க நிறைய பேர் இந்த லாங் கேப் இருக்கிறதுனால நிறைய ஃபார்ம் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க மறுபடியும் திருப்பி உட்காரும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதே நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி படிச்சேன், பட் இப்ப என்னால படிக்க முடியல. எதுக்காகனா அவங்களோட கன்சிஸ்டன்சி இங்க இல்லாததுனாலதான். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றதுனால இன்டர்ல நல்லா படிக்கிற பசங்க வந்து ஃபைனல்ல கொஞ்சம் சொல்ல போறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டார்வின் வந்து பாத்தீங்கன்னா அவரோட எவல்யூஷன் தியரியில ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சொல்லுவாரு. என்னதுன்னா, எந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆகினே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்கானிசமா இல்ல ரொம்ப ஹைட்டா இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அதுக்கும் அதோட டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆகும்னா சேஞ்சஸ்க்கு அடிக்கடி அடாப்ட் ஆகிற ஆர்கானிசம் தான். அதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட சிஏ ஜர்னிலையும் அப்ளை பண்ணணும். நீங்க வந்து எவ்வளோ படிக்கிற பசங்களா வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கலாம், உங்களுக்கு மேத்ஸ் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருந்தாலும் அந்த டேலண்ட் முக்கியமானு கேட்டா முக்கியம் இல்லை. அதுவும் முக்கியம் தான். பட் அதோட எது முக்கியம்னா சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் ஆகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் நல்லா படிப்பாங்க, பட் எப்ப படிப்பாங்கன்னா முதல்ல அவங்கள தட்டி கொடுத்துக்கினே இருக்கணும், பின்னாடி நின்று ஒருத்தவங்க பார்த்துக்கினே இருக்கணும், சொல்லி கொடுத்துக்கினே இருக்கணும். அந்த மாதிரி பசங்க வந்து நல்லா படிப்பாங்க. பட் அதே அட்மாஸ்பியர் அதே என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல்ல கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நீங்களா தான் வந்து பார்த்தா படிக்கணும். பட் அந்த அட்மாஸ்பியர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்க படிக்காம இருப்பாங்க. ஸோ அது அவங்க பண்ற தப்பு. அவங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் அவங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
அதே மாதிரி தான் இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெஸ்ட் வச்சா நல்லா படிப்பாங்க, பட் இவங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க, அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்காது. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது நீங்களும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டேலண்ட் முக்கியம் தான், பட் அதோட எது முக்கியம்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் ஆகினே இருக்கணும். டியூ பீரியடா ஓகே 10 நிமிஷம் படிக்க முடியாதுனாலும் ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு கன்சிஸ்டன்சி விடாம நீங்க அடாப்ட் ஆகினே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.